ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஸ்மால் கிச்சனில் ஒரு சூப்பரான வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம். முள்ளங்கி சாம்பார் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். பருப்பு வேக வைக்கிறதுக்கு 100 கிராம் துவரம் பருப்பு இந்த கிளாஸில் அளந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 2-3 தடவை. ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துட்றேன். இப்போ 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்றேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு நார்மல் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக நறுக்கி 3 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ எந்த கிளாஸில் பருப்பு எடுத்தனோ அதே கிளாஸில் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ விசில் விட்டுறலாம். நம்ம 6 விசில் நான் விட போகிறேன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். விசில் வந்துருச்சு. இப்போ நம்மளோட பருப்பு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. பருப்பு நான் கரண்டியாலே நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 100 கிராம் முள்ளங்கியை இந்த மாதிரி தோல் சீவி நல்லா ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்போ தான் பச்சை வாசனை நல்லா போகும். இப்போ அடுப்பில் தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பருப்பு வேக வச்சதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆயிடுச்சு, நீங்கள் பருப்பு கம்மியாக போட்டு அந்த மாதிரி டைமில் நீங்கள் அப்படியே கரண்டியை வச்சு மசிச்சு விட்டிங்கன்னா பருப்பு ஒரு மாதிரி பெருசாக இருக்கும். சாம்பார் நல்லாவே இருக்காது. நீங்கள் அந்த தண்ணியை கொஞ்சம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை அந்த பருப்பில் சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 4 பல்லு பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு தோலோடு வேண்டானா தோலை எடுத்துருங்க. நான் தோலோடு தான் எப்போவுமே தாளிப்பேன், அதனால் நான் சேர்த்துருக்கேன். பூண்டை இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். ஆல்ரெடி வேக வைக்கும் போதும் ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயத்தில் குட்டி பீஸாக எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இந்த பூண்டோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கும் போது சாம்பார் நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டு மிளகாய்த்தூள். இதில் ஆல்ரெடி சீரகம் மிளகு எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் நான் சாம்பார் பொடி எதுவுமே சேர்க்கலை. ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா எந்த சாம்பார் பொடியுமே நான் சேர்க்கலை. இதுலேயே நல்லா வாசனை வரும். இதில் நான் எல்லாமே சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி போடணுன்னா நீங்கள் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி இதில் சேர்த்துக்கலாம். எந்த சாம்பார் பொடினாலும் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். இப்போ 2 நிமிஷம் நான் வதக்கிக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வதக்கி வச்ச முள்ளங்கி இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டு கொதிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு லேட் ஆகும் அப்படின்னா நம்ம பருப்பை மசிச்சு வச்சுருந்தோம்ல, அந்த டைமில் இந்த ப்ளைனான முள்ளங்கியை நீங்கள் சேர்த்து ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி மிளகாய்த்தூள் போட்டு தாளித்து அப்படியே அந்த முள்ளங்கியோ பருப்பு வேக வச்ச சாம்பாரில் நீங்கள் கொட்டிட்டிங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் ஏன் இந்த மாதிரி விசில் விடலை முள்ளங்கியை, ஏன் இந்த மாதிரி வதக்கி சேர்க்குறேன்னா, இப்போ நான் பக்கத்து அடுப்பில் சமைச்சிட்ருக்கேன். சரி, எனக்கு எப்படியும் இங்கே டைம் நின்றுட்டுருக்க வேலை தான் இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரியே போட்டு அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. நான் போடுற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த சாம்பார் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வேறு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நம்மளோட சாம்பார் இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. Thank you friends.